السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن عبد الله بن عمرو بن العاص رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم قد أفلح من أسلم ورزق كفافا وقنعه الله بما آتاه. ரவாஹு முஸ்லிம் வத்திருமிதியும். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு. அந்நிலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுடைய அந்த வெற்றி எந்த வகையில் அமைய பெற்றிருக்கின்றது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொண்டால் அந்த மனிதனுக்கு எல்லா வகையிலும் வெற்றிகள் கிடைக்கின்றன, அந்த மனிதனுக்கு என்னென்ன வகையில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள் வளங்களை வழங்குகின்றான், அதற்கு எவ்வாறு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக திகழ வேண்டும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இவ்வாறு உபதேசித்து காண்பிப்பாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலும் திர்மிதி ஷரீஃபிலும் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க, கத் அஃப்லஹ மன் அஸ்லம, யார் முஸ்லிமாகி, வ ருஸிக கஃபாஃபன், போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு, வ கனஅஹுல்லாஹு பிமா ஆத்தாஹு, அல்லாஹ் வழங்கியதை போதுமென எந்த ஒரு மனிதர் கருதுகின்றாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம். ஆக அல்லாஹ் வழங்கியதை போதுமானதாக கருதக்கூடிய ஒரு நிலைமையிலும் அவர் ஒரு உண்மையான முஃமினாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருக்கு எல்லா வகையிலும் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குறான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு மற்றொரு ஹதீஸை சொல்லுவாங்க. இவ்வாறு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, திர்மிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹ் கூறுவதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஆதமின் மகனே, மனிதா, என் வழிபாட்டிற்கு நீ நேரத்தை ஒதுக்கு, நான் உனது நெஞ்சத்தை போதுமென கருதும் தன்னிறைவால் நான் என்ன செய்கிறேன், உங்களை நான் நிரப்புறேன், உனது வறுமையை அடைத்து விடுவேன், உம்முடைய வறுமையை நான் என்ன செய்கிறேன், போக்கி விடுகின்றேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம். ஆக நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை கொண்டு அல்லாஹுக்கு நம்ம வழிபட்டால் அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்முடைய நெஞ்சத்தை போதுமென கருதக்கூடிய தன் நிறைவால் அல்லாஹு தாலா நிரப்பி என்ன செய்கிறான், நம்முடைய வறுமைகளையும் போக்குறான் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தங்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சுருக்கிறாங்க, அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம். திர்மிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அம்மையார் அவங்க என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க, ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, என்னிடத்துல என்னுடைய வீட்டுக்கு ரொம்பவும் பசியோடு வந்தாங்க. அப்படி வந்து பசியோடி வரக்கூடிய நேரத்தில் ஹல் இந்தக்கும் ஷைஉன், உங்களிடத்துல ஏதாவது சாப்பிடுவதற்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, என்னிடத்துல கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், இல்லா, எதுவுமே இல்லை, இல்லா கிசருன் யாபிசத்துன் வஹல்லுன், அதாவது காய்ந்த ரொட்டி துண்டுகள் சிலதும், அதே போன்று சமையல் காடி என்று சொல்லக்கூடிய புளிக்காய் போன்ற ஒரு குழம்பு, இதை தவிர வேறு எதுவும் என்னிடத்துல இல்லை யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் அதை உங்களுக்கு கொடுப்பதற்கு மிகவும் எனக்கு சங்கடமாக இருக்குது. அதாவது காஞ்ச ரொட்டியை அந்த புளிக்காயை உங்களுக்கு நான் உணவாக கொடுக்கிறதா, அது எனக்கு ஒரு மனசுக்கு ஒப்பாத ஒரு செயலாக
மனசுக்கு ஒரு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க, கர்ரிபீஹி, பரவாயில்ல, அதை கொண்டு வாங்க. ஃபமா அக்ஃபர பைத்துன் மின் அதுமின் ஃபீஹி ஹல்லும். அதாவது காடி இருக்கும் வீடு, அதாவது அந்த புளிக்காய் இருக்கும் வீடு எதுவும் குளம்பற்ற வெற்று வீடாக இருக்காது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி, அந்த ரொட்டியின் மீது சிறிதளவு அந்த புளிக்காடிய, அதாவது அந்த புளிக்காய் என்று சொல்லக்கூடிய அந்த குழம்பை ஊற்றி என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு அல்லாஹ்விற்கு நன்றி சொன்னாங்க. மேலும் ரொட்டியுடன் புளிக்காடி எவ்வளவு நன்றாக இருந்தது அப்படிங்கிறதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உணவுகளை அல்லாஹு தஆலா கொடுத்திருப்பான். நமக்கு கொடுக்கப்பட்ட உணவு இதுதான் அப்படிங்கிறத அந்த மன மகிழ்ச்சியோடு நாம் உண்டால் அது நமக்கு எல்லா வகையிலும் பரக்கத்து தரக்கூடியதாக, வறுமையை போக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி அல்லாமல் அவங்கெல்லாம் எப்படிலாமோ சாப்பிட்றாங்க, இவங்கெல்லாம் உயர்ந்த உணவு சாப்பிட்றாங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க, நாம தான் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்முடைய உணவுகளையோ நம்முடைய வாழ்வாதாரத்தையோ குறை கூறக்கூடிய ஒரு நிலைகளில் நாம் ஆகிவிடாமல், நமக்கு கிடைத்த உணவை நாம் போதும் என்ற மனதோடு மகிழ்ச்சியோடு அதை உண்ணும் பட்சத்தில் அல்லாஹு தஆலா அதில் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தையும் வெற்றியையும் சிறந்த நல்வாழ்வையும் வறுமையற்ற வாழ்க்கையையும் அல்லாஹு தஆலா வழங்குகின்றான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். இல்லாமல் அல்லாஹ் நமக்கு வழங்கப்பட்ட வாழ்வாதாரத்தையும் நமக்கு வழங்கப்பட்ட உணவுகளையும் நமக்கு வழங்கப்பட்ட எல்லா பாக்கியங்களையும் அருள் வளங்களையும் நாம் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக, நமக்கு வழங்கப்பட்டதற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்றியுள்ள அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.